ஹலோ வணக்கம். இதுக்கு ஒரு வீடியோ முதலோட போட்டினான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் டாக்டர் ராமநாதன். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இந்த ஜெயில் அனுபவங்கள் எப்படி இருந்தது, அதோட சில விடயங்கள், இந்த மான் போன்ற ஒரு சில இந்த வீணை மான் தொடர்பாக சில கதைகளை கதைக்க வேண்டியிருப்பாங்க. ஸோ இதில் கதைப்பதற்காக தான் இந்த வீடியோ. நான் திரும்ப சொல்லியிருக்கேன், என்னுடைய வீடியோவை தயவு செய்து 10 நிமிஷத்துல இதை சொல்லி முடிக்கணும், 5 நிமிஷத்துல சொல்லி முடிக்கணும் எதிர்பார்க்காக பார்க்க வேண்டாம். என்ன நடக்கிறது, இந்த தமிழரை சுத்தி என்ன நடக்குது, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்றத முழுமையா தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிற ஆசைப்படுற என்ன நேசிக்கிற உறவுகள் மட்டும் பேருமும் ஒருத்தரும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும், 2 நாள் ஜெயில திங்கள் கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை இன்றைக்கு எனக்கு பெயில் கிடைச்சிருக்கிறது. ஸோ வெளியால வந்து வீடியோ ஒன்று இருக்கிறது, நான் அதை தொடக்கத்தில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போடுறேன் உங்களுக்கு, அது பார்த்து சரி. இந்த வீடியோ பார்த்துருங்க. இதுல கன விடயங்கள் நான் கதைக்க வேணும், ஆனால் இதை யாரையும் புண்படுத்துவதோ அல்லது முட்டாள்தனமாக நான் சில விடயங்களை வாயால கதைச்சிட்டு போய் தேவையில்லாம பிரச்சனை படுறதுக்கும் நான் தயாராக இல்லை. ஆகவே சில விடயங்களை கதைக்கணும். உங்களுக்கு டக்ளஸ் தேவானந்தா என்னுடைய காணி விடயத்துல 2023ஆம் ஆண்டு, அப்ப நான் அரசியல்லையே இல்லை, ஒரு காணி என்க்ரோச்மெண்ட்ல டக்ளஸ் தேவானந்தா எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சரிதானே? 2023ஆம் ஆண்டு நடந்த விஷயம். ஸோ அந்த நேரமே நான் பயப்படாம அவரோட எடுத்து கதைச்சேனா. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட இருந்தவன் பிரான்ஸ்ல, அப்ப அவன் சொன்னவன், மச்சான் எடுத்து கதைச்சா இவங்க இங்க அடிக்கிற கூத்து அவருக்கு போனா மேபி அவர் தன் பேர் கெடுமண்டு ஏதாவது நிப்பாட்டலாம். அப்ப நான் கொழும்புல மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டிருக்கேன். அப்ப நான் அதை கதைக்க விரும்புகிறேன். நான் இந்த 2 நாளும் நான் பட்ட கஷ்டத்தை எல்லாரும் நீங்க நினைச்சு கொண்டு தனிப்பட்ட காணி பிரச்சனைக்காக நான் பட்டிருக்கிறேன். ஆனால் അതിന്റെ உண்மை பொய்யை யாரும் ஆழமா விளங்கி கொள்றதில்ல. அதுக்கு ஆதாரமா தான் நான் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கூத்தை, இந்த காணி சம்பந்தமாக டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கூத்தை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சரிதானே? டக்ளஸ் தேவானந்தா என்ன மாதிரி இந்த காணிகளை கள்ளக்காணிகள் பிடிக்கிறது, அந்த கதைக்கிறார்கள் தொடர்பாக போடுறது, இந்த ஒட்டுக்குழுக்களாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா தொடர்பாக போட்டிருங்க. சோ நீங்க இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும், ஒரு காணியின் முன்பக்கம் பிரதேச சபை என்ற பெயர்ல சைக்கிளும் வீடும் நிக்குது. மான், இந்த 3ம் பிரதேச சபை என்ற நிக்குது. யாரார் மானோட நின்றவையோ போய் வீடோட நின்று பிரதேச சபையில போய் அர்ச்சுனாவை சுடுவோம் வெட்டுவோம் கொள்ளுவோம் என்ற கதைச்சாக்கள், எங்க அவனை வர சொல்லுன்ற கதைச்சாக்களுக்கு அதே பிரதேச சபை ஆக்கள் என்ன தொலைபேசியில அழைப்படுத்து உன்னை கொள்ளுவோம் வெட்டுவோம் என்று வெறியில கதைச்சது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். நான் போட்டிருக்கேன், நான் போட்டேன். சோ இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த காணில இருந்து ஒரு பொதறிவுள்ள ஒரு ஆளுக்கு விளங்கி இருக்கும் இந்த காணி பிரச்சனை. சும்மாவோட காணி பிரச்சனையோ இல்ல பிரச்சனை இல்லை, இது ஒரு மிகப்பெரிய அரசியல். அதாவது வளர்ந்து வார ஒரு அரசியல்வாதிய எப்படி துளைக்கலாம்ன்றத பிளான் பண்ணி இந்த வெள்ளவேட்டி தமிழ் அரசியல்வாதிகள் துளைச்சிருக்கிறாங்க. எப்படி பிளான் பண்ணிருக்கிறாங்கன்ற விளங்கும். உங்களுக்கு தெரியும், வீடு வீணையோட போய் இப்ப நிக்குது. இதே இந்த மான், இந்த மாநகர சபையில மான் போய் எங்க நின்றது, வீணையோட நின்றது. இப்ப இந்த வீணை வீடோட நின்றது. ஆகவே இந்த வெள்ளவேட்டி கழுசடைகள் அது யாரா இருக்கலாம், அது இதா இருக்கலாம், இந்த மானா இருக்கலாம். இந்த எந்த கழுசடைகள் இருந்தாலும் அர்ச்சுனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்தான ஆள், அவ்வளவுதான். சோ உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்கும். இந்த வீடாக இருக்கட்டும் அல்லது இந்த வீணையாக இருக்கட்டும் அல்லது மானாக இருக்கட்டும், இந்த வெள்ளவேட்டி கழுசடைகளுக்கு இப்ப பிரச்சனையா இருக்கிறது ராமநாதன் அர்ச்சுனா. ஆகவே இவர்கிட்ட சொத்து இருக்கு, 36 பரப்பு காணி இருக்கு. அது ஒரு 30 லட்சம் படி பார்த்தாலும் 10 கோடி என்றுதான் பிரச்சனை. சோ இந்த 10 கோடி சொத்தை வச்சு கொண்டு இருக்கிற இவருக்கு தமிழ் ஜனம் வெளிநாட்டுல இருந்து 2 கோடி 3 கோடி 4 கோடி 5 கோடி என்று கொடுத்துருக்குது, எலெக்ஷனுக்கு கொடுத்துருக்கு என்று சொல்லி இவட வைத்தெரிச்சல். இந்த வைத்தெரிச்சல் தான் இந்த பாம்பு காணி வாரத்துடைய காரணம். உங்களுக்கு தெரியும், பாம்பு காணி தொடர்பாக வீடியோ போட்டார்கள், வெளியில போய் பிரதேச ஒட்டினார்கள்.
பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல இந்த பாம்பு காணி தொடர்பாக பிரச்சனையை கிளப்பினார்கள். யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்றில் வீணையோட நின்றதா இருக்கும் அல்லது பாம்பா இருக்கும். சரி, பாம்பன்றது ஒண்ணும் இல்லை, பாம்பன்ற ஒரு காட்சியை கொண்டு தான் நல்லதா இருக்கும். அல்லது மானா இருக்கும், அல்லது வீடா இருக்கும், அல்லது சைக்கிளா இருக்கும். இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்களும் நானும் பகுத்தறிவு இல்லாதாக இருக்கணும். அதாவது என்ன பர்சனலா அட்டாக் பண்ணாங்க. எப்படி அட்டாக் பண்ணாங்க? நான் கள்ளன் அப்படி கௌசல்யாவோட சேர்த்து கௌசல்யாவை அட்டாக் பண்ணி நாசம் வளர்த்தாங்க. அந்த பிள்ளை எப்படி ஸ்ட்ரோங்கா இருக்கு. இந்த மான் இன்றைக்கு ஒரு மான் ஒன்று வெளியில வந்திருந்து எனக்கு மான் ரச்சி சாப்பிட்டு கட்டு மாசடா, அதுக்கு இடியன் காணும். இடியன் தெரியுமா உங்களுக்கு? அதாவது நாங்க இடமேந்து போயிருக்கிற நேரங்கள்ல கிளிநொச்சியில 93ஆம் ஆண்டுல கட்டு துவக்கண்டு கொண்டிருந்தது. தெரியுமா? உங்களுக்கு கட்டு துவக்கு இடியன் என்று கொண்டிருந்தது. சோ இந்த மான் வத்தல் ஒரு நாளைக்கு நான் போடுவேன். நான் சாகிறது மான் வத்தல் நான் ஒரு நாளை போடுவேன். ராசா அவசரப்படாது. ஏன் அவசரப்படுற? உனக்கு வந்தது 300 400 வாக்கு, அதுக்கு நீ வந்து குளறிட்டு போயிருக்கிற. எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்ன கவலைண்டா அரசியல்ல தோத்து போயிட்டோம்டா உலகத்துல அப்படி இங்க வந்துட்டு இதுக்குள்ளால சொல்லி உள்ள தள்ளி எழுப்பேலா மாதிரி பண்ணி இப்படிய இதெல்லாம் அர்ச்சனாவோட சரி வராது. ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சித்தாந்தமா, என்னுடைய வேதாந்தம் சித்தாந்தம், ஒரு ஆளை பாதிக்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த மனசு பயங்கரமா துடிக்கும். பாருங்க, சரியாத்தான் செய்யறோமா, அடிச்ச சம அளவுல தான் அடிக்கிறோமா, சரியாத்தான் செய்யறோமா, இல்ல நான் மனச்சாட்சியோட செய்கிறேனாண்டு இந்த மெனப்பில் 1000 கேள்விகள் கேட்க பண்ணும். அதை வடிவ அவளையும் 1000 தரம் திரும்ப திரும்ப கேட்கும். மேடம் நான் பரவாயில்ல, ஒழுவாக இருக்கிறாள் ஒருத்தி, ஐயோ டாக்டர், ஐயோ டாக்டர். இன்றைக்கு தான் அரசியல் தெளிவா வழங்கி. ஏன்னா இந்த மான் மாதிரியான இந்த கழுசடைகளுக்கு வாழ்க்கையில எம்பியா இல்ல. வாழ்க்கையில நீ இன்றைக்கு இல்ல, இப்ப 15 வருஷமா எலெக்ஷன் கேட்டுக்கொண்டுதான் இருப்ப. 20 வருஷமா நினைக்கிறேன். 20 வருஷமா தோத்து போன ஒருத்தனுக்கு இப்ப கௌசல்யாவை கண்டா எரிச்சலாத்தான் இருக்கு, இப்ப அர்ச்சனாவை கண்டா எரிச்சலாத்தான் இருக்கு. ஒரு சமூக விரோதி, சமூக விரோதி என்றுதான் எங்க வீரோட கதை. என்ன சமூக விரோதி என்று கேட்டா பிரச்சனை. கள்ளக்காணி எழுதுற மானுக்கு இவ்வளவு துடிச்சல் இருக்குமாண்டா. அவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி அட்மின் முடிச்சு பிஜி ப்ரொஜெக்ட் மேனேஜர் முடிச்சு போட்டு அரசியல்ல சுயேட்சையா வந்து நிக்கிற எங்களுக்கு அவ்வளவு இருக்கும். வைக்கமாடா ரெடி சூறாடாதுன்றிய மரியாதை இல்லைன்னுடா. அந்த வீடியோவை பாக்குற சனம் தெளிவா தானே கதைக்கிற. அந்த வீடியோவை பாக்குற சனம் அடே நீ அரசியல்ல தோத்து. ஓகே, உன்னை யாரும் கணக்கெடுக்கிறதே இல்லை. உன்னோட நின்ற என்ன உண்டு ஏதோ தமிழர் மறுமலர்ச்சி கலை வேறு கொண்டு துவை கொண்டு நிக்குது. அது கவிதை எல்லாம் பாடும், அது அது வேறு கொண்டு துறை கொண்டு நிக்குது. நீயே சைக்கிள்ல இருந்து ஒட்டி ஒழுகி வந்து நிற்கிறாள். பதாகரைக்கு நீ ஆற தலைவரா வச்சிருக்கிறேன்டா. வடக்கு மாநிலத்துல ஒரு அரசியல்வாதியோட சம்பந்தப்பட்ட பொம்புளைக்கு அவருக்கு வருமானம் காணாதன்னு பார்பவி கொடுத்தா. அப்படிப்பட்ட கதை. இதே அர்ஜுனாவும் இந்த மானும் கதைக்கிற ஒரு சந்தர்ப்பம் வருமாக இருந்தால் பொது மேடைகள்ல நான் உரிச்சுக்கோ வத்தல் போட மாட்டோம்டா. ஆனா அடிச்சு ரீஃப்ரீசரிங்ல ஒவ்வொரு டாப் சைட் வேறையா, போன்ஸ் டஸ் வேறையா, போன் பீஸ் வேறையா. ஒரு வேட்டக்காரன், அதுவும் எனக்கு கை வந்தாங்க. வெக்கமாயிருக்கு. என்னண்டா நான் தோத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா பிறகு அதுவும் ஒரு பாராளுமன்ற தேர்தல்ல தோத்து போனோம்னு தெரிஞ்சா பிறகு சோறு சாப்பிடுறான் ஒரு நாளும். நான் நினைக்கிறேன் 20 வருடம் வாழ்க்கையில பாராளுமன்றம் போகலான்னு தெரிஞ்சா பிறகு ஆனா பாராட்டுறேன். இந்த மாதிரியான கவுண்ட மணி சேர்ந்து தெரியும் தானே உங்களுக்கு. இந்த மாதிரியான கவுண்ட மணிகளை இன்னும் பாராட்டு அந்த முயற்சியை நான் பாராட்டுறேன். ஆனா அந்த நான் பிரபாகரன் பிள்ளை என்று சொல்லி போய்
தட உத்தரவெடுத்து தமிழீழ காவல்துறை மாதிரி யூனிஃபார்ம் போட்டு அது கஷ்டம். என்னடா சனத்துக்கு தெரியும் ஒரு கள்ளக்காணி எழுதுறவன் இந்த அரசியல்ல நிக்கிறான்டா காசுக்காக தெரியும். அதனாலதான் சார் திரும்பியும் பாக்குறேன், ஒரு பாங்க் பெர்மிட் எடுத்து கொடுத்தவன் அரசியல் கட்சியை வச்சுக்கொண்டு அதுல தேசிய தலைவர் விடுதலை புலிகள் மாதிரி இப்படி ஒரு தடி கீழே நட்டு அதுல நடுவுல மாநாடா, அது புலிடா, நாங்க மாநாடா மான் வத்தலாடா, தேசிய தலைவரோட வெக்கமா இல்லையா? இந்த லொகோவை கொண்டே மேல ஒரு கம்பி கீழே ஒரு கம்பி போட்டு இடைக்கிடைக்கு போட்டு துவக்கு ரவுண்ட்ஸ் மாதிரி வெக்கமா இல்லையா? இந்த வெக்கங்கிட்ட புறப்புகளுக்கு நான் சொல்ல விரும்புறேன் என்னண்டா, என்னை பொறுத்த வரைக்கும் மானம் மரியாதையோட வாழ்ந்துருவோம் நாங்க. சோ உங்களுக்கு தெரியும், இப்ப பாருங்க, அந்த பாம்பு காணி முன்பக்கத்தால தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி டிடிஎன்ஏ அந்த டீம் முன்பக்கத்தால போயிட்டு கொண்டு போட் ஒட்டி கொண்டிக்கு சூப்பரா கவர்மெண்ட், பின்பக்கத்தால வீணை வந்து 2023 ஆண்டுல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கணும். நான் அறியாம அந்த காலத்திலேயே அவங்க எங்க டார்கெட் பண்ண தொடங்கினான்னு நினைக்கிறேன். ஆனா நான் நினைச்சு போட்டிருந்தேன், நான் ஒரு மெடிக்கல் அட்மின் தானே, டாக்டர் தானே, எனக்கு என்னதுக்கு இந்த பண்ணாடிகளோட இந்த கவுண்டமணி செந்தில்களோட என்னது எங்களுக்கு சண்டை என்று போட்டு நான் வலிக்கிட்டு போயிட்டேன் 2023 ஆண்டு. இதுல கவலை என்னண்டா ஒன்றை வடிவா வழங்கி கொள்ளணும். ஒரு நபர் எப்ப குற்றவாளி, நான் கூட லோ சொல்லித்தாரேன் கேளு, சரி தானே, வீடியோ பாக்குறாரு. ஒரு நபர் எப்ப குற்றவாளி ஆகிறாருண்டா, நீதிமன்றம் ஒரு நபரை குற்றவாளி என்று பேர்ட்டா பிறகு தண்டனை விதித்தா பிறகுதான் அவர் குற்றவாளி ஆகிறார். ஒரு சமூகத்துக்கு குற்றவாளி ஆகு. கண்டவன் எல்லாம் சொறி தண்டதுக்காக இந்த கவுண்டமணிகளோட அண்ணங்காரன் தம்பிக்காரன் வந்து குளறின வழக்கெல்லாம் இப்ப உடையுது. அது வேற பிரச்சனை. கவுண்டமணி செந்தில் உங்களுக்கு தெரியும் தானே, அண்ணன் கவுண்டமணி, இது செந்தில், சொல்ல தேவையில்லை என்ன. சோ அதற்காக ஒருத்தன் குற்றவாளியாக போறது இல்லை வாழ்க்கையில. ஒருத்தன் எப்ப குற்றவாளி ஆகிறான் என்றால், இந்த காமெடியன்கள் நடத்துகிற வழக்கலை நீதிமன்றம், கௌரவ நீதிமன்றம் தீர்மானிக்க வேணும். சந்தேகத்துக்கு இடம் இல்லாம சம்பந்தப்பட்ட நபர் குற்றத்தை செய்திருக்கார். இன்ற வரைக்கும் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆட்களை பாத்தீங்கன்னா விளங்கும் யார் குற்றம் சாட்டப்படும். வெக்கமா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த மாதிரியான ஆக்களோட இருந்து கொண்டு இவ என்ன கேட்கணும், என்னட்ட செம்மணி அந்த அணையாவிலக போராட்ட நேரம் அவர் சொல்ற, வா வந்து என்னோட நில்லாம், அதனால நீ உங்களுக்கு நான் இங்க நிற்கிறேன். ஏனென்றால் அப்படி பேர் இன்னொரு வீடியோ ஒன்று போடுற, எப்படி வாங்க ஒண்டா சேருவோம் இவங்களோட. நான் புலி பசிச்சா இல்ல பட்டினி கிடந்தாலும் புல்லு தின்னாதுடா. புலி பசிச்சாலும் பட்டினி கிடந்தாலும் இந்த புல்லு தின்னாது. சோ இந்த கேவலம் கெட்ட பிறப்புகளுக்கு சொல்ல வேண்டியது, ஏனென்றால் எங்களை தீர்மானிக்கிற ஒரு நபருக்கு முழு வட்டம் ஃபுல்லா சொல்லி கொடுக்கணும். மானண்டா என்ன, வீணியண்டா என்ன, வீடண்டா என்ன, ஊசியண்டா என்னண்டு முழு வட்டத்தையும் சொல்லி கொடுத்து, இங்க வீணை எப்படி யாழ்ப்பாணத்துல எங்கட இளம்படியில எப்படி போட்டு தொலைச்சது 2006 இந்த பேட்ச்மேட்ஸ் எல்லாம் வெட்டி. சோ அந்த வட்டத்தை சொல்லி கொடுத்து, அந்த வீணையோட இந்த மான்கோய் எப்படி மாநகர சபையில நின்றதுன்றதையும் சொல்லி கொடுத்து, இந்த மான் இப்ப ஆரோட நிக்குதுன்னா வீட்டோட அதையும் சொல்லி கொடுத்து, வீடெங்க நிக்கண்டா வீணி என்றால் இந்த கலிசர கூட்டம் என்கிற ஒரு வட்டத்தை சொல்லி கொடுக்கிற சந்தர்ப்பத்துலதான் இவங்க எல்லாமே சமூக விரோதிகள் என்பதை ப்ரூவ் பண்ற நேரத்துல, கதைக்க விடுற நேரத்துலதான் பாராளுமன்றத்துல இப்போ 3வது ரேங்க். பாராளுமன்றம் வரவே மாட்டீங்களா, வந்து 3வது ரேங்க் அடிக்கிறோமா உங்களால? 3வது ரேங்க் அடிக்கிறமாக இருந்தால் என்னுடைய பேரை ராமநாதன் அர்ச்சுனா என்பதை மாத்தி விரும்பின மாதிரி வச்சுக் கொள்ளுவோம். ஒரு தமிழன் இன்று வரைக்கும் 76 வருடம் சுயேட்சையா பாராளுமன்றம் போனதும் இல்லை, பாராளுமன்றத்துல 3வது வந்ததும் இல்லை. இன்றைக்கும் தேசிய தலைவரை கடவுள் என்று சொல்ற எனக்கு சிங்கள மக்கள் 44,000 ஃபாலோவர்ஸ் பேஜ் இருக்குது. 37,000 இப்ப 44,000 ஆயிரும். சோ சிங்கள சனம் என்ன ஃபாலோ பண்ணுதே, என்ன சொல்றான்னு
என்ன சொல்றான், அவர் சொல்றது நியாயம் இருக்கு. அவன் தட்ட சலரிய போட்டவன் 4 லட்சம் மட்டும் போட்டவன். 2 வரைக்கும் 76 வருஷத்துல உங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சம்பளம் இவ்வளவுதான். 50,000 ரூபாய் சம்பளம், 2 லட்சம் ரூபாய் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், இந்த ஆபீஸ் நடத்துறதுக்கு போட்டோ மிஷின் அது இது எல்லாத்துக்கும் காசு சேர்த்து 1 லட்சம் ரூபாய். அதோட இந்த டேட்டாங்கள் அது இது கம்யூனிகேஷன் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 50,000 ரூபாய் படுத்து அது வருது. சோ உண்மையை சொல்றோம், பாராளுமன்ற உறுப்பினர்ன்றதால சிங்கள சனம் என்ன காதலிக்கு. நான் சிங்கள சனத்துல என்ன சொல்றேன், எனக்கு என்னுடைய தமிழ் மக்கள் தான் உயிர். நான் என்னுடைய சனத்துக்கான தான் கதைப்பேன். என்னடா எனக்கு வாக்கு போட்டவன் தமிழன், ஆனா உன்னை எதிரியா நான் பார்க்கல. என்னுடைய தேசிய தலைவனே உங்களோட எதிரியா பார்க்கல. நானே பார்க்கவன் இந்த இனத்தை அழிக்காத உன்னை கும்பிட்டு கேட்கிறேன். மனச்சாட்சிய என்னடா, நேற்று நான் ஜெயில இருக்கீங்களா 3 புத்தகம் படிச்சேனா 4 புத்தகம் படிச்சேனா 1900 பக்கத்து கிட்ட. ஒரு நாட்டுல 4 புத்தகம், அதுல ஒன்று இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி எப்படியோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கு லான்ஸ்டாய் என்று சொல்றவர். தமிழ்ல லான்ஸ்டாய் அப்படி இப்படி சான்ஸ்டாய் அப்படி இப்படி எல்லாம் போடுவாங்க. லான்ஸ்டாய்ன்றவர் ஏன் ரஷ்யாவினுடைய தத்துவ மேதாவியாக இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி மாதிரி சான்ஸ்டாய் என்றவர் லாஸ்டாய் என்றவர் ஏன் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய புனிதராக இன்று வரைக்கும் அவர் கடைசியா விட்டுட்டு போன ரூமை ரஷ்யா அப்படியே வச்சிருக்கு. அவர் கடைசியா வாழ்ந்து போட்டு வெளியே போன அந்த மேசையும் பேரையும் கொப்பியும் அப்படியே இருக்கு. அவர் ட்ரெயின்ல போய் சாகுறாரு. நான் அந்த கதையை உங்களுக்கு தமிழாக்கண்டியது உங்களுக்கு போடுறேன், தமிழாக்கமா வீடியோ போடுறேன் நான். சோ ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கிறத போடுறேன். ஒரு கடைசியாக எல்லாத்தையுமே துறந்து நான் மனசையும் வேண்டாம் என்று சாக போவைக்குள்ள ஒரு ட்ரெயின்ல போய் ஒரு தன்னுடைய ஒரு 10 பொம்பளை பிள்ளைகள் ஒரு பொம்பளை பெண்ணுடைய மனுஷன் டாக்டரோட போய் கடைசியா ஒரு ட்ரெயின் போய் ரங்கைகள் அவர் ஒருத்தரும் தன்னை தேடக்கூடாது அங்க போனது. ஆனால் அங்க போய் ரங்கைக்குள்ள அங்க இருக்கிற சமூக ஊடகங்களுக்கு பார்த்து கொண்டு 1808ஆம் ஆண்டு நடந்த கதை. 1809ஆம் ஆண்டு 82வது வயசுல நடந்த. சோ இந்த கதையை நேற்று வாசிச்சு கொண்டிருக்கீங்கல்ல, சமூகம் தேவை கருதி இயக்க ஒருத்தனை தேர்ந்தெடுக்குது, நீ எங்களுக்காக போராடு. அந்த நிலைமையத்தான் எனக்கு இந்த சமூகம் தந்திருக்கு. நீ வா கதை. நேற்று சொல்றாங்க ஜெயில டாக்டர் நீங்க இல்லைன்னா ஆர் டாக்டர் கதைக்கிற டாக்டர், தயவு செய்து கொஞ்சம் வாய மூடிக்கொண்டு இருந்து எங்களுக்காண்டி கதைங்க டாக்டர். என்னுடைய கதைச்சா வளர்க்க போடுவாங்க இல்லையா, ஐயோ கதைங்க டாக்டர். இவங்க 4 பேர் பேஸ்புக்ல கத்தினாலும் நேற்று இருக்கீங்களா எனக்கு வர கதை. 4 பேர் பேஸ்புக் ஜெயிலுக்குள்ள 4 பேர் பேஸ்புக்ல கத்தினாலும் டாக்டர் பட்டி தொட்டி எல்லாம் சனம் கூட தேடுது டாக்டர். எங்கட விஷயத்த கதைக்க மாட்டாரா, எங்கட விஷயத்த கதைக்க மாட்டாரா. உங்களோட வழிகளை புரிஞ்சு கொள்ற தங்களோட வெளிநாட்டுல இருக்கிற சகோதரங்களுக்கு சொல்றது டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கடாண்டு. நேற்று ஜெயில நீ கேட்கறப்பா கவலையா இருந்தவன் கேட்கிறான், டாக்டர் நான் என்ன பாவம் செய்துங்கடா, அம்மா இயக்கத்துல இருந்தவா, காலில அம்மா கடற்கரையில மீன் விற்கிறவா, நான் தொழிலுக்கு போயிட்டு வாருங்க, எனக்கு கஞ்சா வழக்கில் போட்டு கை கோடல எனக்கு போடுவேன். கடைசியா அம்மாக்கும் கொண்டு வீட்டை போட்டாங்க டாக்டர். காலையில அதை மனுஷன் கொண்டு ஜெயில அங்கால வச்சிருக்கிறாங்க, என்ன இங்க வச்சிருக்கோம் டாக்டர். நாங்கள் என்ன பாவம் செய்யறாங்க டாக்டர், முள்ளி வாய்க்கால இருக்கீங்க அம்மாவுக்கு செல்பட்டு கால் போங்க. கவலையா இருக்குமோ இல்லையோ. சோ கணக்க கதைக்கு ஆசை. ஆனால் இந்த மான்வத்தல் போடுவோம் ஆசை இருந்தது. மற்றது வெக்கமான ரோசம் இல்லாம அரசியல தோத்தவன் தன் தொழிலாள இன்னொருத்தனை கூட தோக்கடிக்கலாம் நினைக்கிறது கேவலம். அண்ணங்காரன் விட்டு கிண்டி பார்த்துச்சுன்னா சரி வரையில சாவச்சு இல்லை. இப்ப இவர் இங்க வந்திருந்து கிண்டுறார். வெக்கம் மானம் ரோசம் ஏதாவது இருந்தா நியாயமான அரசியலை செய்யுங்கன்னு, அது உங்களுக்கு நல்ல உங்களுக்கு நல்ல. ஆனால் இவன்கள்ட்ட இருந்து வாழ்க்கையில அரசியல இந்த இன விரோதிகள் தன் சொந்த தம்பி மாதிரி ஒரு ஸ்கூல்ல அந்த தம்பி மாதிரி இந்த வரைக்கும் அன்னையன்னு தான் கூப்பிடுங்க. என்ற மனசுல சாயக்குள்ள எனக்கண்டு ஒரு சாபோறன்னு தெரியக்குள்ள எனக்கு இந்த மனசுல கொஞ்சம் ஓடுந்தானே. ஆகவே அந்த நேரம் நான் யாரையுமே கெட்டது செய்த நினைச்சு சாக மாட்டேன், நிம்மதியா சாவேன்டா. அப்படி சில நேரம் ஜெயில போனா கூட நான் விட்ட பிள்ளைகளை நினைச்சு நான் கவலைப்படுறேன் ஜெயில. ஓகே, அதுக்காகத்தான் கடவுள் உடனே தந்தவங்களுக்கு நல்ல சந்தோஷம். ஐயோ கடவுளே சந்தோஷம். ஏனண்டா பேத்து எனக்கு இந்த அடுத்த பிறப்புல தராம இந்த பிறப்புலயே போட்ட அப்ப உள்ளேண்டா. ஆகவே இந்த அகக்கண்ணை திறந்திருக்கிறது எனக்கு தர தண்டனைகள். ஆனால் ஜோதிச்சு பாருங்க, வீணை பின்பக்கத்துக்களால நிக்க, வீடு முன்வாசல்ல நிக்க, காணியில என்னோட காசு இருந்திருந்தா நான் எப்போ சுத்தி வர மதில கட்டியிருப்பேன். நானும் உலகியனுடைய சொத்துக்களை தான் பாதுகாப்பு நினைச்சிருக்கிற ஒருத்தன்
அதே நம்ம எலெக்ஷன் நேரம் காசு தம்பி காசோட அவங்க போடுற நேரம் அன்னைக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தாங்க ஒரு 30 பேர் கேட்டிருந்தா அவர் ஓடி வந்திருக்கும். சுத்தி வேற 12 அடிக்கு மேல கட்டி போட்டு நான் ஒரு சொத்து பத்துக்காரனா இருந்திருக்கேன். அது இந்த பாட்டுல கிடைக்காது. நான் போய் அந்த பக்கத்துல அரசியலை செய்வோம் வலிக்கிட்டேன். எனக்கு இந்த சமூகம் தந்திருக்கிற பரிசு, சமூகம் தந்திருக்கு. அதுல என்னை பற்றி விமர்சிச்சு எழுதினாக்கள், குளறினாக்கள் எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்துற நினைக்கல. சரியான கவலையா இருக்கு. இப்ப அர்ச்சுனாவினுடைய அந்த வார்த்தைகள் தான் மீன் எனக்கு கோலோடு வருது. நான் படிப்பிச்ச டீச்சர் வந்து அவர்கிட்ட பேரை புள்ள இப்ப அதை சொல்லித்தானே சொல்றேன். மாட சாப்பிடுவேட்டா சாரி சார் மன்னிச்சு கொள்ளுங்க. இல்லடா நீ உன்னை அறியாமலேயே உன்னை சுத்தி பெரிய பிரளயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய். கவனம் தம்பி, எனக்கு நீ வேணும். உனக்கு படிப்பு கேட்கல, எனக்கு சோசியல் படிப்பிட்ட சார். உனக்கு படிப்பு கேட்கல யோசிக்கிறான். என்னடா கேள்வியை கேட்டு மனசுல துளைக்கிறானே, கொஞ்சம் மூடிக்கொண்டிருக்கிறான். ஆனா நான் படிப்பிச்ச முத்துக்கள்ல நீ ஒரு சொத்தடா தம்பி என்றைக்கிறேன். சரியான சந்தோஷமா இருந்தேன். கிழமையில கூடுதல் ஆன்சர் பண்ணி நான் ட்ரை பண்ண வரைக்கும் சரியான கவலையா இருந்தது. வெளிநாட்டுல இருந்து எத்தனையோ பேர் தம்பி ஓகேடா வெரி ஹாப்பி எல்லாம் மெசேஜ் வந்தது. எல்லாருக்கும் உடனடியாக ஆன்சர் பண்ணலாம். அனைவர் கோல் எடுத்து அனைவருக்கும் நன்றி. மனசோட அடியோட இருந்து சொல்றேன். இந்த யாழ்ப்பாணம்லாம் சாகு, யாழ்ப்பாணம் சாகு. இந்த உடல் இந்த யாழ்ப்பாண தெருக்கள்ல பொதுமக்களால் தூக்கி போகப்படும். நான் குரல் இல்லாதவனுக்காக கத்தி கத்தி சாவேன். அவ்வளவுதான் என்னுடைய அரசு. எவன் ஒருத்தன் ஒரு கேள்வியை கேட்க பயப்படுறானோ ஆதாரங்களோட இங்க வந்து நில்லு, நான் கேட்கிறேன், உனக்காக நான் கேட்கிறேன். இன்று வரைக்கும் ஒரு அரசியல்வாதி வாழ்க்கையில உங்களுடைய கஷ்டங்களை பொதுவழியில கேட்டு தனக்கு தானே வழக்குகளை வேண்டினதில்லை. நீங்க நினைக்கலாம் இந்த வழக்குகள் எல்லாமே இந்த நேற்று முந்தின நாள் நடந்த வழக்குகள் எல்லாம் தனிப்பட்ட இல்ல இதெல்லாம் என்னுடைய அரசியலுக்கு சுத்தி உங்களுக்கு ஆதாரத்தோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட போட்டிருக்கேன். இது போல நீங்க கதைக்க கூடாது. ஆவே நான் கதைக்கிறேன், நீங்க கதைக்க வேண்டாம். நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் கதைக்கிறேன். நான் என்னுடைய குரல் ஓய்த்து போகிற நேரத்துல நீங்கள் ஒரு ஆள் கதைக்கலாம். அது வரைக்கும் நான் கதைக்கிறேன் உங்களுக்கா. நான் என்னுடைய குரல் இல்லாத நாட்கள்ல அண்டு நீங்கள் யாராவது கதையுங்க. புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரம் நினைக்குது அர்ச்சுனாக்கு ஏதாவது செய்யணும், சப்போர்ட் பண்ணுவோம். அந்த சந்தோஷம் காரணம். இன்னைக்கு இவ்வளவு போஸ்ட் இன்றைக்கு நான் கோல் எடுக்கல. ரகுராமன் அண்ணாக்கு இன்றைக்கும் இருக்கு. கண்ணாக்கு இன்றைக்கு நாங்கெல்லாம் நீதிமன்றத்தை ஏமாத்தினானே இல்லை. நீதிமன்றத்தை ஏமாத்தைக்குள்ள நான் யோசிக்கிறது கடைசி நம்பிக்கை இதே. இங்கேயும் நான் அதாலதான் மருத்துவரா படித்தேன். இல்லைன்னா நான் சட்டத்தரணியா வந்திருப்பேன். சுத்தமாத்து மாதிரி அப்படியே சொல்றேன். அந்த தொழிலே சுத்து மாத்தன்றது. சோ நான் அப்படி செய்ய இருப்பேன். நான் மருத்துவ தொழில கடவுளுக்கு மேலாக நினைக்கிறவன். அதற்கு மேல அரசியல் என்கிற தொழில் ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய ஆழமான ஆணிவே. அதுதான் நான் நினைக்கிறேன். ஆக எனக்கு இந்த கடமையை தந்திருக்கிறார்கள் அனைவரும். இப்ப உங்களுக்கு என்னுடைய காணி சம்பந்தமாக முழு விளக்கமும் வந்திருக்கும். எங்க ஆடினம் உங்களுக்கு அது விளங்கிட்டு எனக்கான இந்த சாட்டையோ சொட்டையன்ற அந்த சொட்டை நாய்க்கு நான் பதில் போறனால இல்லை. நம்ம கைக்கிறது மன்னிச்சு கொள்ளும்போ ஆனா ஒரு தற்குறியோண்டு இந்தியாவில இருந்து இந்த பேரை சொல்லி குளராயிட்டு கெட்ட பேர் எங்கடா சாட்டைக்கு வீடியோ காணும் வாரேன் தலைவியில வந்து வாரேன் கொஞ்சம் பொருள் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணி 2 நாள் எடிட் பண்ணி போடுறேன். இந்த இந்தியாவில் இருக்கிற தற்குறியல் கூட எங்களை பற்றி கதைக்கிற அளவுக்கு இந்த தற்குறியலுக்கு தேவை வந்திருக்கின்றால் நாங்கள் தேவையில ஒரு நபராக மாறி இருக்கோம் என்றாலே எனக்கு சந்தோஷம். எனக்கு என்ன ஆகப்பெரிய சந்தோஷம் என்றா ஒவ்வொரு தடவையும் தண்டனைகளை அனுபவிக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வாழை நீங்க எப்படி நெருப்புல தோச்சு திருப்பி கொண்டு மட்டியில வச்சு வெளுத்து கொண்டு தண்ணிக்கு வைப்பீங்களோ அப்படி சில தண்டனைகள் என்ன மெருகூட்டுதான் சொல்லுவோம். அந்த தண்டனைகளை வேண்டி தந்த எல்லாருக்கும் நீங்கள் என்ன பதப்படுத்துவீர்கள். ஆனால் உண்டு உங்களை சொல்றேன், நான் இல்லாத நாட்கள்ல நீங்கள் எனக்கு செய்ததுக்காக வருந்துவீர்கள். ஆனா நான் அந்த நாள்ல இருக்க மாட்டேன். நான் இன்னைக்கு சொல்றேன், என்ன நோகடிச்சவனுக்குமாகவும் நான் செத்து விட்டு தான் போவேன். இந்த அரசியல் வடிவா உங்களுக்கு சொல்றேன், தமிழ்ல தெளிவா சொல்றேன். என்னை நோகடித்தவனுக்காகவும் என்னை பழிவாங்கியவனுக்காகவும் என்னை இல்லாமல் ஆக்கணும் என்று நினைத்தவனுக்காகவும் வாழ்ந்து விட்டு போற இல்ல. வாழ்க்கைன்றது வேற. நான் ஒரு தடவை செத்து விட்டு தான் போவேன். ஆனால் வரலாற்றுல ஒரு புள்ளியா நான் இருந்துதான் போவோம். அது நான் இல்ல, கௌசல்யாவையும் என்னோட நிக்கிறவங்க 4 பேர் தான் நிக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு நான் போக செத்து விழுந்தாலும்
தண்ட உயிர் போகும் வரைக்கும் தூக்கி கொண்டு ஓடக்கூடிய ஆக்களோட தான் நிற்குது. மற்றபடி எத்தனையோ பேருக்கு நான் வந்து நிக்கிறேன் அவங்களோட இருங்கோ நான் தேவைப்படைக்க கூப்பிடுறேன். அந்த இருங்கோவுல இருக்கிற நாளுதான் நாளு கொஞ்சம் தள்ளி நிற்க ஒரு ஆளா கூப்பிடுறேன்னு சொன்ன கிணக்க ஓடிச்சு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மண் என்ற உயிர் பிறத்த மண், என்ற தந்தையாற்ற உயிர் பிரிந்த மண் இது. இது நான் தமிழ் மண், சிங்கள மண், முஸ்லீம் மண் எல்லாம் கதைச்சு இனவிரோதம் கதைக்கல. இந்த இலங்கை இது என்னுடைய நாடு. இங்க வாழ்ந்தவன் நாளை நான் வெளிநாட்டுல போயிருக்கீங்களா, நீ உங்க நாட்டுக்கு போகும்னு சொல்லக்கூடாது. என்னதுன்னா வெளிநாடுகள்ல வந்து வாழ்வேன், ஒரு 3 மாதம் 2 மாதம் இருந்தாங்க, சுத்தி திரிவேன், தண்ணி அடிப்பேன், பியர் அடிப்பேன், நான் பார்க்க வருவேன். ஆனால் இங்கதான் சாவேன். இங்க ஜெயில இருக்கீங்கள ஒவ்வொரு பணம் பாக்கையும் கவலையா இருக்குடா. ஒவ்வொருத்தரையும் பாக்க அவர்கள் ரவுடி மாதிரி இப்படி தாடி இப்படி தலைமை சிரிப்பாங்க. அந்த சிரிப்புல பெரிய ஒரு வெறுமை தெரியுது எனக்கு. என்னவா செய்யல டாக்டர்ன்றாங்க, அவனுக்கு நான் டாக்டர்னு தெரிஞ்சிருக்குது. அண்ணே ஒரு நிமிஷம் கதைக்கலாம்னு கேட்கிறாங்க, ஆசையா இருக்கு. ஜெயிலுக்கு இதுக்காண்டியே திருப்பி போகணுமா இருக்கு. திருப்பி போடல மட்டும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போட்டு வைங்கடா. இந்த வாழ்க்கையில பலதை இந்த ஜெயில இருந்து படிச்சுவேன். ஜெயில இருக்கிற ஒவ்வொரு படிகளுக்கும் என்ன தெரியும். நான் போனா பிறகு நான் நினைக்கிறேன், நான் இன்றைக்கு வெளியில இருக்கிறத விட அங்க என்ன டாக்டர் எழும்பாங்க, டாக்டர் சாப்பிட்டு இருக்கோம், நான் தண்ணியை கொண்டு தரேன். அதுல அந்த கோப்பை எல்லாம் இல்ல, இந்த இதை வெட்டி வச்சிருப்பாங்க, இதை தண்ணி போத்துல வெட்டி வச்சிருப்பாங்க. அதுல விசுக்கிறது மதாலதான், கை கழுவுறது மதால, சாப்பிடுறது மதாலதான் இருக்கும். எனக்கு சாப்பாடு கௌசல்யா அவங்க தந்தது. நான் அதை சொன்னேன், இல்லையம்மா நான் அதை அவங்களுக்கு கொடுக்குறேன், நான் அதை சாப்பிடல. அப்படி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க தங்களோட சாப்பாடு தரவே மாட்டேன்டாங்க. நான் ஒரு நாள் தாங்கடா, ஒரு நாள் டாக்டர் என்ன டாக்டர் இப்படி கதைக்கிறீங்க நீங்கள், வாடா உடனே இரு எடு கொண்டு வா, அதை நான் சாப்பிட வேணும். அதுக்குதான் நான் இங்கே அனுப்பப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு நாள் கழிவின கஷ்டமாக இருந்தால் உன்னை ஜெயிலுக்குள்ள அனுப்பினதுக்காக நான் வைக்கப்பட்ட அந்த களியை சாப்பிடுறேன் என்றால், நான் ஒரு அரசியல்வாதியா அப்ப ஒழுங்காக இருந்திருந்தா நீண்ட இந்த ஜெயிலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு நெகைக சரியான அழுக வருது. சின்ன படியர் முழு பேரும் சின்ன சின்ன வழக்கு. அண்ணே நான் உண்மையாவே தூள் அடிச்சினான், எனக்கு வேற வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு மென்ன விரக்தியில அடிச்சினான். 5 வருஷமா விட்டுட்டேன் அண்ணே. ஆனா தேடி பிடிச்சு போட்டு கொடுத்து உள்ள வச்சிருக்காங்க. வழக்குக்கு ஆக்கள் காணாதுங்க, கவலையா இருக்கும். கவலையா இல்லையாடான், இல்ல வெளியில இருந்தாண்டா சாப்பிட வழி இல்லை, இங்க போட்டு சாப்பாடு தரேன். சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி இல்லை, இருக்குது சாப்பிடக்கூடிய மாதிரி இல்லை. நான் வெளியில வாழ்றாங்க. ஆனால் நான் இந்த சமூகத்துக்காக கண்ணீர் விட்டு சும்மா இப்படி வீடியோக்களை பார்த்துட்டு ஒரு கண்ணீர் விடுறவன் இல்ல, இந்த ரத்தத்தை கண்ணீரா விட்டு கொண்டு நீங்க. நான் நினைச்சிருந்தா இப்பயோ இங்கேயோ போயிருக்கலாம் வெளிநாட்டுல. என்னட்ட இந்த மனசு கேட்கிற கடைசி வசனம் இதான், நாங்களும் போயிட்டா. இந்த மனசு கேட்கிற நேற்று வெறும் தரையில கைய வச்சு கொண்டு படுக்கிறேன். இந்த ஜெயில சம்பந்தமா கணக்கு கதைக்கும் மாறலாம் கதை. வெறும் தரையில கைய வச்சு கொண்டு படுக்கிறேன், நித்திரையே இல்லை. 12-1 மணி எல்லாம் புத்தகம் வாசிக்கிறேன், கதைகளை வாசிக்கிறேன். அந்த லான்ஸ்டாயின் கதையை வாய்ச்சேன், முள்ளிவாய்க்கால் இடப்பெயர்வு தொடர்பாக வாய்ச்சேன், ரமணிச்சந்திரன் பூமாலை யாருக்கு என்று ரமணிச்சந்திரன் இன்னொரு நாவல் உண்ட வாய்ச்சு பொழுதுபோக்காம. அடுத்தது 4வது புத்தகம் வாய்ச்சேன். 4 புத்தகம் நேற்று வாய்ச்சேன். கோஆபரேட் சாணக்கியாண்டு இவங்க சொல்ற புத்தகம் கொண்டு வாங்கடா, புத்தகம் கேட்டு நான் செத்து போயிடுவேன். ஸோ ஜெயிலுக்குள்ள எனக்கு நீ புத்தகம் தந்து இந்த 1 வருஷம் இல்ல, நான் அப்படியே இருப்பேன். 10 வருஷம் 20 வருஷம் இல்லாம கொஞ்சம் புத்தகம் தந்தீங்கடா காணும். புத்தகம் எழுதவும் புத்தகத்துல ஒரு படங்குறவும் கொஞ்சம் பெயிண்டுகளை தந்தீங்கடா காணோட, நான் அப்படியே செத்து போயிடுவேன். ஜெயில போட ஆசைப்படுறோம், தயவு செய்து அதையும் கொண்டு தான் எனக்கு. நீ நான் உனக்கு ஏதாவது நெல்ல செய்திருக்கேன் நினைச்சா அதையும் கொண்டு தான். நேற்று தலானி இல்லை, தலையில கையில நிலத்தை வச்சு படுத்துருக்கல, அந்த போட்ல இருக்கிற பொறுப்பானவர் அல்லது போர்ட் மாஸ்டர் அல்லது காம்பரா பாட்டி என்றுவார் அவர். நான் 2024ஆம் ஆண்டு ஜெயிலுக்குள்ள போய் இருந்தவர், காசு கொடுக்க வசதி இல்லாம மேலதிகமா அந்த ஜெயில இருக்கிறார். என்ன கேட்டார், என்ன சுழிப்புறத்தா வந்து கேட்டார், என்ன டாக்டர் கையை வச்சு படுத்துருக்கீங்க, இப்போல பார்க்க எங்களுக்கு கவலையா இருக்குண்டு. நான் சொன்னேன், இல்லை என்ன எனக்கு இவங்களை பார்க்க கவலையா இருக்குண்டு, யாரு எங்களோட படியில பார்க்க எனக்கு பரவாயில்ல, ஏதோ கடவுள் புண்ணியத்துல நீங்கள் எல்லாருமா சேர்த்து ஒரு கரையில படுக்க விட்டுருக்கு. இவங்க எல்லாம் ஒன்றுக்கு மேல உண்டா நெருப்பு வெட்டி மாதிரி படுத்துருக்காங்க, இடம் இல்லை ஜெயில். எனக்கு இவங்களை பார்க்க கவலை. பேர் எம்பி தானே சொன்னோட வைக்கப்படுத்தினான். அப்ப நான் இந்த தேத்தனி கப்பையை கொண்டு வாட்டு அவங்க தேத்தனி கப்பற்ற சொல்றேன், நீ கூடிய தேத்தனி கப்பு இல்லையடா, ஏதாவது கோத்திலுண்டு மேல வெட்டி போட்டு இல்ல மூடியோட இருக்கு, அதான் இப்ப இதுல குடிக்க போறீங்க, நான் கொண்டு வாட்டு நான் குடிக்க போறேன்.
உங்களை அவங்க சைட்ல சாப்பாடு கொடுக்க அவங்க வேண்டாம் நாங்க சாப்பிடுங்க யாராவது 2 பேர் சாப்பிடும் ஒரு ஊமை ஒருத்தன் இருக்கிறான் பாவம். ஆனா வெளியில எடுத்து விடையிலாத கொலை வழக்குல இவங்க அந்த இப்படி சுரண்டினால் அவனுக்கு கோபம் யாரோ இப்படி சுரஞ்சிருக்கான். அவன் போய் கல்லால் எடுத்து வைக்கிருக்கான். ஆள் செத்து போய் இப்ப 3 வருஷம் அவளுக்கு காட்டுக்கு பாவம் என்ன காட்டுது இப்படி எண்டுச்சுது. எனக்கு அந்த இப்படி என்றது அவன் வாயினத்தால் கதைக்கக்கூடிய 1000 வார்த்தைகளை விட வெளிச்சது இப்படி என்றா ஜவான் பக்கத்துல வந்து என்ன காய தெரியாது சாப்பிட்டியாண்டு சாப்பிட்டாங்க. அதெல்லாம் 2 இதோடு எடுத்து கொடுத்து சாப்பிடாது சாப்பிடுனேன். இல்ல சாப்பிடுறான் அடி வேண்டப்புறம் சாப்பிடு அங்கே அடி வேண்ட போறான் சாப்பிடுறான் சொல்லு. கண்ணால கண்ணீரோட அழுது சாப்பிடுறான் ஊமை. அவன் ஒரு பாவம் பிடையில அவன் ஊமை கதைக்க மாட்டாங்க. இவங்க நக்கலடிக்க ஒரு நாள் இவங்க நக்கலடிக்கிற நேரம் அவன் தள்ளி விழுத்து அடிச்சிருக்கிறான். அழைச்சிட்டு போச்சு ஜெயிலுக்குள்ள போய் பண்ணா கதைக்கு வழியான வார்த்தைக்கு அவனுக்கு வாய் தெரியாது. அவனை வெளியில எடுக்கிறதுக்கு அவனுக்கு உறவுகளும் இல்லை. மனசு இருந்தது. இவன் இப்படி என்றவன் அவன் விட்டு போயிட்டு இருந்தாச்சு. பார்க்க கவலையா இந்த சமூகம் என்ன புடம்போடு நினைக்கிறேன். ஒரு சமூகம் 40 வயசுல எனக்கு 19 வயசுல 20 வயசுல 12 வயசுல இதை கொண்டு தந்திருந்தா நான் 40 வயசுல இருக்கையில தேசிய தலைவர் மாதிரியாவது அடக்க ஒடுக்கமான ஒழுங்கான வாயு உள்ளவனா இருந்திருப்பேன். 40 வயசு வரைக்கும் ஏனோ தானோண்டு வாழ்ந்த ஒருத்தனை கொண்டு இந்த சமூகம் இப்படி போட்டு வச்சிருக்கு. சரியான கவலையா இருக்கு இந்த சமூகத்தினைக்கு. என்ன செஞ்சாங்க நாங்க ஏன் சமூகம் இயற்கை என்றது இதுக்குள்ள இழுத்து விடுதுன்னு யோசிக்கலாம். அவங்க எனக்கு கவலையா இருக்கு. அவன் சொல்றான் டாக்டர் வந்து கலைக்கக்கூடியபடியார் டாக்டர் வந்து இப்ப 2 வருஷம் டாக்டர் என் மனசு இப்ப என்னடா வாரையில இப்ப பார்க்க ஆக்கள் சொன்னாங்க அவள் வேறு யாரோடையோ கதைக்கிறாளாமாண்டு அழுறான். கீழே பார்த்து அழுறான். தண்ணீர் எப்படி நீங்க நிலத்துல குத்தினாக்கே அந்த கிணறு கிண்டைக்க தண்ணீர் வீட்டாலுமோ அந்த மாதிரி அவன கண்ணுல இருந்து கீழே வலியுது. அவனை கீழே கவலை அழாதடா. ஏனடா அழுகிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. வாழ்க்கையில நடக்கிறத பற்றி சிந்தி அவ்வளவுதான் எனக்கு சொல்லக்கூடியதா இருந்தது. இப்படி கணக்க கதைக்கலாம். நாங்கள் ஆறுதலா கதைப்போம். ஒவ்வொரு வீடியோவும் ஆறுதலா கதைப்போம். இந்த வீடியோ ஒரு லெந்தியான வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். சில விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்க இது சரி எது பிழை என்று. நன்றி, வணக்கம்.